கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு விடிய அரசு மூடுவிழா நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, போதை கலாச்சாரங்களிலிருந்து, தொழில்துறையில் பின்தங்கி, ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அளவிற்கு ஒரு விலையேற்றங்கள், குறிப்பாக சொத்து வரி, மின்சார கட்டணம், அதே போன்று வீட்டு வரி, அதே போன்று பால் விலை, அதே போன்று பள்ளிக்கூட குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகங்களோட விலையை கூட உயர்த்தி பெருமளவுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுத்த, ஒரு மக்களுக்கு ஒரு பெரும் துன்பத்தை கொடுத்த ஒரு ஏதோச்சதிகார, ஒரு சர்வாதிகார, ஒரு மக்கள் விரோத போக்கு, மக்கள் விரோத அரசு என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திறனற்ற இந்த விடியாத அரசு தான் நிச்சயமாக சொல்லணும். அந்த வகையில் இதெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்றைக்கு பொறுத்தவரை தேர்தல் எப்போது வந்தாலும் சரி, அதை உடனடியாக சந்தித்து அதன் அடிப்படையிலே வெற்றி கொள்ளுகின்ற இயக்கம் மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, நம்முடைய அண்ணன் எடப்பாடி தமிழில் மலர வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கழகத்தினுடைய அந்த செயற்குழு என்பது ஒரு மிக எழுச்சியோடு நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்வர இருக்கின்ற ஒரு தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், அதில் கழக சகோதரர்களை பொறுத்தவரை ஒரு முழு மூச்சுடன் வீச்சுடன் செயல்பட்டு ஒரு கழகத்திற்கு ஒரு பெருத்த ஒரு வெற்றியை, ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு கருத்தும் இன்றைக்கு பொதுச்செயலாளர் எடுத்துரைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2026 ஒருமித்த கருத்தோடு நம்முடைய கழக சகோதரர்கள் முழுமையான அளவுக்கு ஒரு களப்பணியாற்றி மீண்டும் கழக ஆட்சியை நிறுவுவதற்கு எல்லா விதமான அளவுக்கு உழைப்பை ஒரு தியாகம் செய்வதற்கு வேண்டிய அந்த ஒரு தியாகத்திற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து வைக்கப்பட்டது. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற அவசர செயற்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலை வகித்தார். இதில் கழக துணை பொதுச் செயலாளர்கள் நத்தம் விஸ்வநாதன், கே.பி. முனுசாமி, கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு விடிய அரசு மூடுவிழா நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அம்மா உணவகத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் இன்றைக்கு அதை பெரிய அளவுக்கு மூடு விழா செய்கின்ற வகையில் சும்மா ஏதோ ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு நாம்கு வாசிக்க அதை பண்ணார் ஒழிய அதனால் ஒரு இம்பேக்ட் எதுவும் ஏற்படல. அதையும் படிப்படியாக மூடுறேன். இப்போது அம்மா மருந்தகம், அம்மாவுடைய ஒரு மதிநுட்பத்தில் உருவாகி அது உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அம்மா மருந்தகம். அந்த நம்முடைய அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மருந்தகம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு லேபிள் ஓட்டுற வேலை தான். இவங்களுக்கு இந்த புத்தின்றதே கிடையாது. புத்தின்றதே இல்லாத ஒரு அரசு, கொஞ்சம் கூட ஒரு அறிவில்லாத ஒரு அரசுன்னு சொன்னால் இந்த ஆளும் இந்த பொம்மை அரசாங்கத்தை நிச்சயமாக சொல்லலாம். ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு திட்டம் கொண்டு வர முடியுதா இவங்களுக்கு? எங்கள் ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்தோமோ அதை அப்படியே பேரை மாற்றி லேபிள் ஓட்டுற வேலை தான் இன்றைக்கி செய்கிறாங்களோ இல்லையா, வேறு எந்த உருப்படியான வேலையும் செய்யலை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு மகத்தான திட்டம், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதே நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் காலத்தில், முதலமைச்சர் அந்த காலத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. நம்முடைய அண்ணன் எடப்பாடியார்கள் அறிவித்தார்கள். அந்த திட்டம் இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ இவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை போல இன்றைக்கு அந்த திட்டத்தை திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இதை விட ஒரு கேவலம் நிச்சயமாக இருக்க முடியாது. கால்நடை மருந்தகம், கால்நடை தலைவாசலில் பொதுவாக சேலத்தில் ஒரு கால்நடை பூங்கா, ஒரு ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா கால்நடை பூங்கா கிடையாது. அந்த எடப்பாடியார் பொறுத்தவரை அது ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு பெரிய ஒரு பூங்கா கால்நடைக்காக பிரத்யேகமாக அமைக்க அதை இன்னும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இன்றைக்கும் அது திறக்காமல் இன்றைக்கி ஒரு அரசாங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு பழி வாங்கிட்டு இருக்கு. அதே போல் பல்வேறு தாலிக்கு தங்கம் திட்டம்,
லேப்டாப்பு, அதே போல் எதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்தா அம்மா கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து இருட்டடிப்பு வந்து செய்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொழில்துறையை பொறுத்தவரையில் இருக்கிற தொழிலை காப்பாற்றணும். ஒரு முதலமைச்சர் பொறுத்தவரை இன்றைக்கி பார்த்தா மின்சார கட்டணம் இன்றைக்கி வந்து விண்ணளவு உயர்ந்து இன்றைக்கி சிறு தொழில், அதே போல் வந்து நடுத்தர தொழில் இதெல்லாம் மூடுவிழா செய்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ மின் கட்டணம் வந்து ஏற்றும் போது அவங்களால அதை வந்து அதை தாங்க முடியுமா? எனவே அந்த ஒரு அடிப்படையில் மின் கட்டணம் இன்னைக்கு கடுமையான சுமையின் காரணமாக பல தொழிற்சாலைகள் வந்து மூடப்படுகின்ற ஒரு நிலைமை.